குட் மார்னிங்ப்பா. நான் வந்து நீட் படிக்கிற பிள்ளைங்களுக்கும் இந்த ஜேஇ கொஷினே ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பட் ஆக்சுவலாக வந்து என்னென்னா, ஒரு கான்செப்ட் கிளியரிட்டி கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் அப்படி தான் ட்ரெயின் ஆகணும். இப்போ நம்ம எந்த போட்டிக்கு ட்ரெயின் ஆகிறோமோ, இப்போ நீங்கள் 100 மீட்டரை நீங்கள் கிராஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற டைம்னா நீங்கள் அதுக்கும் அதிகமாக ஓடி தான் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்ட் கிளாரிட்டி கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் 100 கொஷின் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா அதில் கண்டிப்பாக 60 கொஷின் கிட்ட ஜேஇ மெயின்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 20 கொஷின் கிட்ட ஜேஇ அட்வான்ஸ் இருக்கணும். மீதி இருக்கிற 20 கொஷின் தான் நீட் பேஸ்ல இருக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் நீங்க திங்க் பண்றீங்க அப்படின்னா. அப்புறம் இன்னொரு விஷயம், ப்ரீவியஸ் இயர் கொஷினை நான் ஏன் திங்க் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் நான் வந்து என்ன கேட்ட கொஷினாவா திருப்பி கேட்டப்பறாங்க, திஸ் போர்டு எக்ஸாம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. பட் ஆக்சுவலா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க கான்செப்ட் கிளாரிட்டி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். எந்த பேட்டர்ன்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, கான்செப்ட் வந்து எப்பயுமே சேம் தான், பட் அதை எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்கறாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான். மற்றபடி இது வந்து ஒரு போர்டு மாதிரி திருப்பி ரிப்பீட்டடா அந்த கொஸ்டினே வந்துரும்னு நீங்க எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. கண்டிப்பா வராது. அதுல எப்படி ஒரு கான்செப்டை ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்களோ அதே மாதிரி ட்விஸ்ட் வரும். ஸோ ட்விஸ்ட்டை நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஏற்கனவே இந்த மாதிரி ட்விஸ்டான கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி பழக்கம் இருக்கணும். அதனாலதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்றது பெட்டர் தான். அது ஜேஇஆ இருந்தாலும் சரி, நீட்டா இருந்தாலும் சரி. பட் ஆனா நீங்க நீட்டுக்கு ட்ரெயின் ஆகுறீங்க அப்படின்னா ஜேஇ அட்வான்ஸ் லெவல் அளவுக்கு நீங்க ட்ரெயின் ஆகிக்கிட்டே இருக்கணும். டெய்லி கன்சிஸ்டன்சி ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அட்லீஸ்ட் நான் 4 கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணேன் அப்படின்னா அதுல 2 கொஸ்டின் ஜேஇ மெயின்ஸா இருக்கணும், ஒரு கொஸ்டின் ஜேஇ அட்வான்ஸா இருக்கணும், ஒரு கொஸ்டின் தான் நீட்டா இருக்கணும். ஈவன் 4 பண்ணாலும். ஆனா நீங்க 4 பண்றீங்களா 100 பண்றீங்களாங்கிறது முக்கியம் இல்ல. ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ற போது நீங்க எவ்வளவு கான்செப்ட் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கறத ரொம்ப முக்கியம். சரி, இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுவோம். இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஹேவிங் L is equal to 0 in chlorine atom is Z is equal to 17, ரைட்? அட்டாமிக் நம்பர் கொடுத்துட்டாங்கடா. இது ஆக்சுவலா வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் இல்லையா? ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ல குவாண்டம் நம்பர் பேஸ்ட் கான்செப்ட். சும்மா ஒரு சின்ன கிளாரிட்டி, சின்ன பேசிக் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் எதுக்கு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டத்துல. இப்போ L is equal to 0 அப்படிங்கிட்டு இருக்கு இல்லையா? இது வந்து என்ன அப்படின்னா, சாரி எல்லாத்தையும் எழுச்சிட்டேன் பாருங்க. L is equal to 0, ரைட்? வெயிட் மொமெண்ட். சரி, L is equal to 0 இதை நம்ம எப்படி எடுத்துக்கிடலாம்? குவாண்டம் நம்பர் இல்லையா? குவாண்டம் நம்பருங்கிறது ஒரு இமேஜினரி நம்பர்ப்பா. அதென்ன இமேஜினரி நம்பர் அப்படின்னா, இப்ப நீங்க வந்து உங்க ஸ்கூல்ல இருக்கீங்கன்னா உங்களை பேர் சொல்றதை விட உங்க நம்பர் சொல்லிட்டோம், ரோல் நம்பர் சொல்லிட்டோம், உங்களை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அவ்வளவுதான். அதே மாதிரிதான் எலக்ட்ரானுக்கும் ஒரு நம்பர் சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த நம்பர் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். தட் இஸ் எந்த பொசிஷன்ல அது இருக்கு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ எலக்ட்ரான்ஸ், ஆக்சுவலா எலக்ட்ரான்ஸோட பிளேஸ் வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது, ரொம்ப காம்ப்ளிகேட்டட் டு எக்ஸ்பிளைன். ஒரு நியூக்ளியஸை சுத்தி எனர்ஜி லெவல் இருக்கும். எனர்ஜி லெவல் ஃபர்தரா ஸ்பிளிட் ஆகும், திருப்பி ஃபர்தரா ஸ்பிளிட் ஆகும். ஸோ அப்போ அந்த நம்பரை வச்சு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கணுங்கிறதுக்காக, அந்த பிளேஸை ஈஸியா இண்டிகேட் பண்ணணுங்கிறதுக்காக நம்மளுக்கு கொடுத்ததுதான் இந்த ரோல் நம்பர் ஆங்கிள் குவாண்டம் நம்பர். ஸோ குவாண்டம் நம்பர்ல 4 நம்பர் இருக்குடா. இந்த 4 நம்பரை வச்சுதான் நம்ம எலக்ட்ரானுடைய பொசிஷனை சொல்ல போறோம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம இண்டிகேட் பண்ண போறது எது அப்படின்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என்ன சொல்லும் அப்படின்னா எந்த செல்லுல இருக்குன்னு சொல்லிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ரோல் நம்பர் உங்களுக்கு ஏல ஸ்டார்ட் ஆகுதுன்னா அது ஏ பிளாக்ல இருக்க பீப்புள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், வாட் எவர் மேபி. அதே மாதிரி எல்லுங்கிறது எந்த சப்ஷெல்ல இருக்கும், அந்த எலக்ட்ரான் எந்த சப்ஷெல்ல இருக்கும். செல்லை கண்டுபிடிச்சிடும், செல்லுக்குள்ள எந்த சப்ஷெல்ல இருக்கும். ஒரு பர்சனை தேடி போறீங்க, அவங்க ரோல் நம்பர் உங்க கையில இருக்கு, ஏங்கிறத வச்சு நீங்க பிளாக் கண்டுபிடிச்சிடுறீங்க. எல்லுங்கிறத வச்சு எந்த ஃப்ளோர்னு கண்டுபிடிச்சிடுறீங்க, எம்ங்கிறத எந்த கிளாஸ்ன்னு வச்சு கண்டுபிடிச்சிடுறீங்க, எஸ்ங்கிறது எந்த பெஞ்ச்ல இருப்பாங்க அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிடுறீங்க. அப்படிங்கிற மாதிரி தான்டா எலக்ட்ரானோட ஸ்பேஸை நம்ம பிளேஸை கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ எம்ங்கிறது மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். அது என்னன்னா சப்செல் ஃபர்தரா ஸ்பிளிட் ஆகும், சப்செல் ஃபர்தரா ஆர்பிட்டாலா ஸ்பிளிட் ஆகும். ஸோ இதை நம்ம ஓரியன்டேஷன் ஆங்கிள்லையும் சொல்லலாம். அதாவது சப்செல் வந்து எல்லா சப்செல்ல இருக்கிற ஃபர்தர் சப்டிவிஷன் எல்லாமே ஒரே டைரக்ஷன்ல இருக்காது, வேற வேற டைரக்ஷன்ல இருக்கும், டு அவாய்ட் த ரிப்பல்ஷன். ஸோ எலக்ட்ரானோட பிளேஸ் வந்து ப்ராப்பரா இருக்கணும். அந்த ப்ராப்பர் எனர்ஜி லெவல்ல கரெக்டா காம்பாக்டா இருந்தா மட்டும்தான் அந்த ஆட்டமோட ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஸோ ஆட்டம் இப்போ இவ்வளவு ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னா இந்த எலக்ட்ரான் அரேஞ்ச்மெண்ட் தான் காரணம். கண்ணா பின்னா அரேஞ்ச் ஆயிருந்தது அப்படின்னா எலக்ட்ரான் ஒண்ணுக்கு ஒன்று நெகட்டிவ் சார்ஜ் ரிப்பல்ஷன் ஆகி இந்நேரம் நம்மளுக்கு ஆட்டம் இருக்காது, இந்த வேர்ல்டு டெவலப் ஆயிருக்காது இல்லையா? சரி, ஓகே. இங்க ஸ்பின் குவாண்டம் நம்பர் பிளஸ் ஹாஃபா இருக்கலாம், இல்லாட்டி மைனஸ் ஹாஃபா இருக்கலாம். அவ்வளவுதான்டா. ஸோ இதை வச்சு பொசிஷன் ஆஃப் த எலக்ட்ரானை கண்டுபிடிக்கலாம். ஸோ குவாண்டம் நம்பர்னா அவ்வளவுதான், ஒரு இமேஜினரி நம்பர், ஒரு ரோல் நம்பர் மாதிரி. இப்ப என் வேல்யூ வந்து 1 இருந்தது அப்படின்னா அதுல சப்செல் என்ன இருக்கும், எஸ் மட்டும்தான் இருக்கும். என் வேல்யூ 2 அப்படின்னா பெரிய செல் ஆயிருது, செகண்ட் செல் ஆயிருது. ஸோ கொஞ்சம் சைஸ் பெருசா இருக்கிறதுனால 2 சப்செல். தேர்ட் 3s 3p 3d. ஃபோர்த்
4s 4p 4d 4f. ஃபிஃப்த் 5s 5p 5d 5f 5g வரைக்கும் போகும்டா. 5G நீங்க இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க, பட் ஆக்சுவலா 5G அவைலபிள். 5G இருக்கு. அதே மாதிரி 6ல 6s 6p 6d 6f 6g 6h வரைக்கும் இருக்கு. ஸோ அவ்வளோ எலக்ட்ரான்ஸ் நம்ம எர்த்தில் இல்லை, அதனால நம்ம அவ்வளோ எலக்ட்ரான்ஸ் எடுத்து ஃபில் பண்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு சான்ஸ் இல்லை. அதனால நம்ம அந்த ஆர்பிட்டால கன்சிடர் பண்ண போறது கிடையாது. தட் இஸ் G அண்ட் H ஆர்பிட்டால கன்சிடர் பண்ண போறது கிடையாது. ஸோ மெயின் செல்லு 1 2 3 4 சப் செல்லு இப்படி பிரிஞ்சிருக்கு. இந்த சப் செல் ஃபர்தரா ஸ்பிளிட் ஆகும். அதை தான் நீங்க ஆர்பிட்டால் படிச்சிருப்பீங்க. எஸ் வந்து ஃபர்தரா ஸ்பிளிட் ஆகி ஒரே ஒரு ஆர்பிட்டால் தான். ஆனா பி ஸ்பிளிட் ஆகி 3 ஆர்பிட்டால், டி ஸ்பிளிட் ஆகி 5 ஆர்பிட்டால். இப்படிப்பட்ட அரேஞ்ச்மெண்ட் இருந்தாதான் எலக்ட்ரான்ஸ் வந்து ஒன்ன ரிப்பல் பண்ணாம கரெக்டா ப்ராப்பரா அரேஞ்ச் ஆயிருக்கும். சரி, ஓகே. இந்த கேஸ்ல அடுத்தது பார்க்கலாம். இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது L is equal to 0ல எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ஈஸியா பண்ணியிருப்பீங்க. சும்மா சின்ன எக்ஸ்பிளனேஷன், ஒரு சின்ன ரீகால் இருக்கணும் இல்லையா? அடிக்கடி ஒரு ரீகால் பண்ணிக்கிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும், கான்ஃபிடென்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ரிவைஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணணும்னு மனசுக்கு தோணாது. அதனாலதான் சொல்றேன். அதனால சின்ன சின்ன ரீகால் கொடுத்துறேன். ஓகே, இப்போ நான் வந்து இவங்க கேட்டிருக்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றேன். என்ன கேட்டிருக்காங்க? குளோரினுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும்னா தெரிஞ்சிட போகுது. 1s2 2s2 2p6 3s2 3p5. இந்த மாதிரி கொஸ்டின்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அப்படியே மைண்ட்லயே எழுதக்கூடாது. மைண்ட்லயே வந்து நான் அப்படியே பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடாது. எப்போ நல்லா ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும். ஈவன் எனக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணப்ப கூட இந்த மாதிரி இடத்துல சின்ன சின்ன மிஸ்டேக், மேக்ஸிமம் இந்த மிஸ்டேக் யார் பண்ணுவாங்க தெரியுமா? ரொம்ப நல்லா படிப்பாங்க இல்லையா, அந்த பிள்ளைங்க கண்டிப்பா பண்ணுவாங்க. கேர்லெஸ் மிஸ்டேக், மைண்ட்லயே கால்குலேட் பண்ணி ஓவர் கான்ஃபிடென்ட்ல பண்ணுவாங்க. கண்டிப்பா ஓவர் கான்ஃபிடென்ட்ல பண்ணி இந்த நல்லா படிக்கிற பசங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ரொம்ப கன்சிஸ்டன்டா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிற பீப்புள் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல வந்துருவாங்க. ஆனா அந்த நல்லா படிக்கிற பிள்ளைங்க வந்து என்னன்னா, கொஞ்சம் அந்த ஓவர் கான்ஃபிடென்ட்ல இருந்து 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 என்ன ஆயிரும்னா, ஃபர்ஸ்ட் ரொம்ப டாப்பரா இருப்பாங்க. அப்புறம் போக போக அந்த அந்த ஹார்ட் ஒர்க்கு, அந்த கன்சிஸ்டன்சி இதெல்லாம் வந்து இருக்காது அவங்களுக்கு. ஸோ அப்போ ஃபர்தரா போக 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 அது கம்மியாகும். அதை புரிஞ்சுக்கிட்டு திருப்பி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இல்லை நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி முக்கியம் டேலண்ட்டை விட அப்படிங்கிறது வந்துருவாங்கடா. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, சும்மா மைண்ட்லேயே 1sனா இவ்வளவு 2sனா இவ்வளவு இப்படி இருக்கும் அப்படின்னு மைண்ட்லேயே போடாதீங்க. கண்டிப்பா ஒரு எழுதி பார்த்துருங்க. அதுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் கூட ஆகாது. ஸோ இதுல L is equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்கடா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் L சப்செல் இண்டிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, L 0வா இருந்தா அது S ஆர்பிட்டால், 1ஆ இருந்தா P ஆர்பிட்டால், 2ஆ இருந்தா D ஆர்பிட்டால், 3ஆ இருந்தா F ஆர்பிட்டால். இதை ஞாபகம் வச்சுக்கணும். இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வேணா ஒரு சிம்பிள் மெத்தட் சொல்றேன். S ஆர்பிட்டால்ல நம்மளுக்கு ஸ்பெரிக்கல் லெவல் மட்டும் தான், டம்பலே கிடையாது. L டம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. P ஆர்பிட்டால்னா சிங்கிள் டம்பிள் இருக்கும், D ஆர்பிட்டால்னா டபுள் டம்பிள் இருக்கும், F ஆர்பிட்டால்னா ட்ரிபிள் டம்பிள் இருக்கும். ஸோ நம்பரை நீங்க அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். L டம்பிள் அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்கடா. S is equal to 0னா S, that is L is equal to 0னா 6 எலக்ட்ரான் மொத்தம். ஓகே, அடுத்த செகண்ட் கொஸ்டின் போலாம். Chemical kinetics based. A sample of radioisotope was taken after 12 days. T-half அவங்களே கொடுத்துட்டாங்க 12 days. இப்போ T-half ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ், தட் இஸ் ரேடியோ ஐசோடோப்போட டீகம்போஷன் ரியாக்ஷன், டிகே ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து எதுன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் தான். ஸோ அக்கார்டிங் டு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் நம்மளுக்கு தெரியும், K will be equal to 2.303 into log 2 divided by T-half. என்ன நீங்க இப்படி எழுதுறீங்க? நான் இப்படி தானே படிச்சிருக்கேன். 0.693 into 10 to the power, that is 0.693 divided by T-half இப்படி தானே படிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நான் அது கேன்சல் ஆகிறதுக்காண்டி இப்படியே எழுதிக்கிறது பெட்டர். ஏன்னா நம்ம ஃபர்தரா இந்த 6.093 கேன்சல் பண்ணி கொண்டு வரதுக்கு இந்த மாதிரி எழுதிக்கிறது பெட்டர். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது கேன்சல் ஆகும். அதனாலதான். ஸோ எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணிக்கணுங்கிறது நீங்க கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணதான் தெரியும். இப்ப என்ன கொடுத்திருக்காங்கன்னா, T-half கொடுத்திருக்காங்க. அதை வச்சு நம்ம K கண்டுபிடிச்சலாம். அவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னு பாருங்க. ஆஃப்டர் 12 days 3 grams of the sample was left. ஸோ 12 நாளைக்கு அப்புறம் 3 கிராம் சாம்பிள் தான் மீதி இருக்கு. அப்போ இனிஷியல் மாஸ் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். K is equal to 2.303 divided by T log of concentration of initial, that is initial concentration divided by concentration at time t படிச்சிருப்பீங்க. அது கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு. ரெண்டுத்துக்குமே ஒரே யூனிட் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இங்க இருக்கிறது வெறும் நம்பர் தான். அப்போ அவங்க ஃபைனல் வெயிட்டை 3 கிராம்ல கொடுத்திருந்தாங்கன்னா, இங்க வரப்போற இனிஷியல் வெயிட்டும் கிராம்ல தான் நம்மளுக்கு வரும். ஒருவேளை கான்சன்ட்ரேஷன்ல கொடுத்திருந்தாங்கன்னா இனிஷியல் வெயிட்டும் கான்சன்ட்ரேஷன்ல தான் இருக்கும். கான்சன்ட்ரேஷனுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள். ஏன்னா அது மோல்ஸ் பெர் செகண்ட் யூனிட், இது கிராம். இதே மாதிரி டிகே நம்பருக்கு பண்ணோம்னா அது நம்பரு அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். ஏன்னா ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். 2 யூனிட் கேன்சல் ஆகி இங்க இருக்க போறது வெறும் நம்பர் மட்டும்தான். லாக்ல இருக்குல்லையே அந்த வேல்யூ வெறும் நம்பர் மட்டும்தான், இங்க யூனிட் கிடையாது. அதனால நீங்க
இங்க வர அந்த யூனிட் 2 யூனிட் சேமா இருக்கான்னு பார்க்கணுமே தவிர்த்து இது கான்சென்ட்ரேஷனே, இது கிராமே, இது நம்பரு அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா நியூக்ளியைல ஆக்சுவலா இப்ப அது டெலிட்டட் பிசிக்ஸ்ல இல்லையா. நியூக்ளியைல கெமிக்கல் கைனடிக்ஸ் பேஸ்ல கொஸ்டின் இருக்கும். அது என்னன்னா நம்பர் ஆஃப் நியூக்ளியை பேஸ்ல. ஆனா கெமிஸ்ட்ரியில நம்ம கான்சென்ட்ரேஷன் பேஸ்லயே படிச்சிருப்போம். இப்ப அது டெலிட்டடுங்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த நம்பர் ஆஃப் நியூக்ளியை கான்செப்டை கெமிஸ்ட்ரியில கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நம்பர் ஆஃப் நியூக்ளியை வந்தவொடனே குழம்புறீங்க. ஏன்னா நீங்க கான்சென்ட்ரேஷனே கெமிஸ்ட்ரியில படிச்சுட்டு அதை கொண்டு வந்து அது அப்ளிகபிள். நான் சொல்றது இதுதான், நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதெல்லாம் சால்வ் பண்ணும்போது இந்த கான்செப்ட் கிளாரிட்டி கிடைக்கும் தான் சொல்றேன். சோ நீங்க வந்து இதை 2-3 தடவை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் ஓ இதுல வந்து நம்பர்ஸ் எடுத்தாலும் பரவாயில்ல, இப்படி எடுத்தாலும் பரவாயில்ல, இதைத்தான் இப்படி மாத்தி எழுதிருக்காங்க, இதுக்கு நம்ம இவ்வளவு நாள் இவ்வளவு பயந்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரே கான்செப்ட் தான். தூரத்துல இருந்து பார்க்கும்போது கூட்டமா இருக்கிற இடத்த பார்த்தா அந்த இடத்துக்குள்ள நம்ம சைக்கிள் ஓட்டிட்டு போயிருவோமான்னு தோணதான் செய்யும். பக்கத்துல போனதுக்கு அப்புறம் தான் அது ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா தெரியும். அது மாதிரி இந்த சம்ம பாத்தீங்க அப்படின்னா இதுல ஏதோ கிராம்ல கொடுத்துருக்கானே, இதை வந்து நான் எப்படி வால்யூம்ல மோல்ஸ் பெர் லிட்டர்ல பண்றது. ஏன்னா கெமிஸ்ட்ரியில கெமிக்கல் கைனடிக்ஸ்ல கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட், கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஏடி, அதுவும் போக நான் சொல்லிக் கொடுக்கும்போது அடிக்கடி ஏ நாட்டோட யூனிட் என்ன, ஏடினா என்ன அப்படின்னு திருப்பி திருப்பி கேட்டிருப்பேன். ஸோ அப்போ மோல்ஸ் பெர் லிட்டர்லயே பார்த்து நீங்க மோல்ஸ் பெர் லிட்டர்லயே குழம்புவீங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த ரெண்டுலயுமே ஒரே யூனிட் தான். அப்ப இருக்க போறது வெறும் நம்பர் தான். ஈவன் நீங்க அதை கான்சென்ட்ரேஷன்ல போட்டாலும் சரி, இல்லாட்டி கிராம்ல போட்டாலும் சரி, இல்லாட்டி நம்பர்ல போட்டாலும் சரி. என்ன இந்த வேல்யூவே நம்பர்ல போடணும், இந்த வேல்யூலையும் நம்பர்ல போடணும், இல்ல இந்த வேல்யூவும் கிராம்ல இதையும் கிராம்ல, அவ்வளவுதான். சரி, இப்ப என்ன கேட்டிருக்காங்க, ஏ நாட் இனிஷியல் கான்சென்ட்ரேஷன், தட் இஸ் இனிஷியல் அமௌண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ கேக்கு பதிலாக ஆல்ரெடி நான் ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். அந்த வேல்யூவை நான் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். என்னன்னா 2.303 log 2 t half அவங்க கொடுத்துட்டாங்க 3, that is equal to என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2.303 12 டேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே டேஸ்ல சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன்டா, பார்த்துக்கோங்க. ரெண்டுமே ஆக்சுவலா ஒரிஜினல் ஃபார்முலா செகண்ட்ஸ்க்காக டெவலப் பண்ணப்பட்டது தான். பட் இருந்தாலும் ரெண்டையுமே டேஸுங்கிறதுனால ரெண்டுமே கேன்சல் ஆகி அங்கேயும் யூனிட் கேன்சல் ஆகுங்கிறதுனால தான் நான் விட்டுட்டேன். அடுத்தது லாக் ஆஃப் ஏ நாட் தெரியாது என்னன்னு, ஏடி 3 கிராம் மிச்சம் இருக்குன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ இங்க ஏடிங்கிறது பேலன்ஸ் ரியாக்டன்ட் ஆஃப்டர் டைம் டி. எப்பயுமே நம்ம தியரிட்டிக்கலா பண்றது எதுலையுமே ரியாக்டன்ட் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா ரியாக்டன்ட் தான் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. ப்ராடக்ட் என்னவா வேணாலும் கன்வெர்ட் ஆகி போயிருக்கலாம். ஸோ ப்ராடக்ட் வழியா தியரிட்டிக்கலா ரேட் கண்டுபிடிக்க மாட்டோம். அதனால இந்த ஏடிங்கிறது ரியாக்டன்ட்டுடைய கான்சென்ட்ரேஷன் அட் டைம் டி. ப்ராடக்ட்டை பத்தி நம்மளுக்கு தேவையே இல்லை. ஸோ ரியாக்டன்ட் 3 கிராம் மிச்சம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க 12 நாள்ல. ஸோ வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா அந்த இடத்துல 3 கிராம்னு எடுத்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா இது 3, இது 4ன்னு வருதா. ஸோ 4 log 2 will be equal to log a0 by 3ன்னு வருது. ஸோ இதை நான் இப்படி எழுதலாம் இல்லையா, log 2 to the power 4 is equal to log of a0 by 3. ரெண்டு பக்கமும் log கேன்சல் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். a0 by 3க்கு ஈக்குவலா என்ன வரும், 2 to the power 4 வரும். அப்போ இதை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமே. That is a0 divided by 3 is equal to 2 to the power 4. a0 will be equal to 2 to the power 4 into 3. So 48, right? So 48 கிராம் வருதான்னு பார்ப்போம். எஸ், 48 கிராம் இருக்கு. சரிடா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. which of the following expression between the van der Waals constant b and the radius r of the spherical molecule is true? ஓகே, van der Waals constant வந்து a and b. இப்போ ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் நம்மளுக்கு டெலிட்டட், அதனால சந்தோஷம், இந்த கொஸ்டினை பார்க்க வேண்டியது இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, எதெல்லாம் கெமிஸ்ட்ரியில டெலிட் பண்ணிருக்காங்கன்னா பிசிக்ஸ்ல அதை படிக்கிறீங்கன்னா அதை கெமிஸ்ட்ரியில டெலிட் பண்ணிருக்காங்க. ஸோ பிசிக்ஸ்ல கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் படிக்கிறீங்கல்ல, அதுல இந்த கொஸ்டின் கேட்பாங்க. கெமிஸ்ட்ரியில டெலிட் பண்றதெல்லாம் அங்க வச்சு கேட்கறாங்க, அங்க டெலிட் பண்றதெல்லாம் இங்க வச்சு கேட்கறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூட பாத்தீங்கல்ல கெமிக்கல் கைனடிக்ஸ், ரேடியோ ஆக்டிவிட்டி அங்க டெலிட் பண்ணிட்டாங்க இல்லையா, ஆனா இங்க கேட்கறாங்க. பாத்துக்கோங்க, உங்களை குழப்பி உங்களை வந்து அதிகமான அறிவாளி ஆக்குறாங்களா இல்ல உங்களுக்கு தொல்லை கொடுத்து உங்களை வந்து அடுத்த ஸ்டெப் போக விடாம பண்ணணும்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. பட் ஆக்சுவலா தொல்லை கொடுக்கறதுங்கிறது வந்து நம்மள அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு கூட்டிட்டு தான் போகும். என்ன அடி நல்லா பயங்கரமா விழும் இல்லையா, வாங்கி வாங்கி வருவோம். என்ன செய்யறது, வேற வழி இல்லையே. இந்த உலகம் நம்ம எந்திரிக்கணும்னு நினைச்சாலே அடிக்கதான் ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து ஈவன் நிறைய ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துடலாம். தட் இஸ் நிறைய அடி வாங்கதான் நம்ம நல்லா பெரிய ஆளா வருவோம் அப்படின்னு சொல்லலாம். பட் வலிக்குது, இருந்தாலும் வேற வழி இல்லை உங்களுக்கு. ஸோ இந்த van der Waals கான்ஸ்டன்ட் பேஸ்டான கொஸ்டினை ஒருவேளை ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் டெலிட் ஆயிடுச்சுன்னு நம்ம நிம்மதியா இருந்தோம்னா கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ்ல கேட்கலாம். ஏன்னா ரெண்டுமே சேம் கான்செப்ட் தான். ஏன்னா ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர்ல நம்ம படிக்கிறது கேசியஸ் ஸ்டேட்டை பத்தி தான் இல்லையா. கைனடிக் தியரி ஆஃப் கேசஸும் கேசியஸ் ஸ்டேட்டுக்காகவே பிறந்த ஒரு தியரி. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கொஸ்டினை பார்த்துக்க போறோம். இதை சிம்பிளா மனப்பாடம் பண்ணிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு, ஆனா நான் அதை இப்ப சொல்ல போறது இல்லை.
உங்களுக்கு கான்செப்டை கிளாரிஃபை பண்ணி இந்த கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏன்னா ஃபிசிக்ஸை விட கெமிஸ்ட்ரியை விட ஃபிசிக்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் தான். பட் இருந்தாலும் கெமிஸ்ட்ரி தான் சூப்பர், இருக்கிறதுலே டாப். ஏன்னா நான் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். பொதுவாக வான் டெர் வால்ஸ் கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையாடா, வான் டெர் வால்ஸ் கான்ஸ்டன்ட்டுங்கிறது எதில் வரும் அப்படின்னா ரியல் கேஸில் வரும். ஏன்னா கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸே ஒரு பெரிய அசம்ஷனில் இருக்குது. என்ன அசம்ஷன் அப்படின்னா PV = nRT. எல்லா கேஸும் PV = nRT ஒபே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் அவங்க என்ன அசம்ஷன் எடுத்திருந்திருப்பாங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் வால்யூம் ஆஃப் த கேஸஸ் நெக்லிஜிபிள்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா கேஸ் மாலிகுலோட சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ரேடியஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க 10⁻⁻10 மீட்டர் ரேஞ்சில் இருக்கும். நீங்கள் வந்து இதில் ரேடியஸ் ஆஃப் த அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும்? தட் இஸ் ரேடியஸ் ஆஃப் தட் ஆட்டம் ஒன் அட்டாமிக் தட் இஸ் 1 எலக்ட்ரான் சிஸ்டத்துக்குரிய ரேடியஸ் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து R = 0.53 n² இல்லையா? ஸோ ரேடியஸ் பாருங்க 1 எலக்ட்ரான் சிஸ்டத்துக்கு ரொம்ப ரொம்ப கம்மி, 0.53 ஆம்ஸ்ட்ராங் டிகிரி தான். அப்போ 10⁻⁻10 ரேஞ்சில் ரேடியஸ் இருக்கு. அதை வால்யூமா கன்வெர்ட் பண்றோம்னா 4/3 πr³ 10⁻30 போயிடும். ஸோ அப்போ வால்யூமா கன்வெர்ட் பண்றதுல இன்னமும் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப குட்டியா இருக்க போகுது. ஸோ இப்போ நான் எப்படி வந்து இந்த வால்யூமை எடுக்கணும்? ஏன்னா வால்யூம் வந்து ரொம்ப ரொம்ப குட்டிங்கிறப்ப அதுக்கு 10⁻30ங்கிறது எங்கேயோ ரொம்ப சின்னதா இருக்கு. அதை வந்து நான் கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதனால வால்யூமை நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அதை ஏன் திருப்பி கையில் எடுக்க வேண்டிய அவசியம் வருது அப்படின்னா, ஒரு மாலிகுல் மட்டும் தனியா இருந்துச்சு அப்படின்னா அது நெக்லிஜிபிளா எடுத்துக்கலாம். சப்போஸ் கூட்டமா நின்றுச்சு, குட்டி மாலிகுல் தான் ஆனா நிறைய நின்றுச்சு அப்படின்னா நம்ம கேஸ் மாலிகுல்ஸோட இண்டிவிஜுவல் வால்யூமை நெக்லிஜிபிள்னு எடுத்துக்கிட முடியாது. அப்போ சில இடங்கள்ல சின்ன சின்ன டீவியேஷன் வர்றதுக்கு காரணம் அந்த வால்யூமால அப்படிங்கறத வால்யூமோட கரெக்ஷன் ஃபேக்டர்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த லா PV = nRT கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் போட்டாங்க இல்லையா, அதுக்கு வந்து ஒரு கரெக்ஷன் லா தேவைப்படுது. அதுதான் வான் டெர் வால்ஸ் லா, தட் இஸ் வான் டெர் வால்ஸ் ரியல் கேஸ் ஈக்குவேஷன். ஸோ வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா P + A/, ஐ திங்க் அதான் நினைக்கிறேன், P + A/, ரொம்ப நாள் ஆயிடுச்சு பார்த்து அதனால மறந்துடுச்சு. P + A n² V² V - NB. ஸோ ப்ரெஷர்ல நம்ம ஒரு கரெக்ஷன் ஃபேக்டர் வச்சிருப்போம். தட் இஸ் ப்ரெஷர்ல என்ன கரெக்ஷன் ஃபேக்டர் வச்சிருப்போம் அப்படின்னா ஒரு கேஸ் மாலிகுல்ல வந்து எல்லா பக்கமும் வந்து எலாஸ்டிக் கொலேஷன் இருக்கிறதுனால அந்த கொலேஷனால கிரியேட் ஆகிற ப்ரெஷர் வந்து நெக்லிஜிபிள் ஆயிரும் அப்படின்னு வச்சிருப்போம். பட் ஆனால் கண்டெய்னரோட வால்ஸ்ல போய் அதிகமாக ஹிட் ஆச்சுன்னா கண்டெய்னரோட வால்ஸ்ல வர்றப்ப வந்து நம்மளுக்கு எனர்ஜி வந்து திருப்பி எலாஸ்டிக் கொலேஷன் வந்து ஒரு மாலிகுல் மூவ்மெண்ட்ல மட்டும்தான் இருக்கு இல்லையா? கொலேஷன் வந்து கண்டெய்னர் மூவ் ஆக போறது இல்ல, இடிச்சிட்டு மாலிகுல் தான் மூவ் ஆக போகுது. ஸோ அந்த இது வந்து அதிகமாயிருச்சு, அதாவது கண்டெய்னர்ல அதிகமா முட்ட ஆரம்பிச்சிருச்சு நம்மளோட கேஸ் அப்படின்னா ப்ரெஷர் = ஃபோர்ஸ் பெர் ஏரியா. அப்போ ஃபோர்ஸ் அதிகமாக டெவலப் ஆகும். அப்போனா நம்மளுக்கு ப்ரெஷர்ல ஒரு கரெக்ஷன் ஃபேக்டர் வரணும். அந்த கரெக்ஷன் ஃபேக்டர் என்ன அப்படின்னா ப்ளஸ்ல வரும். வால்யூம்ல நம்ம என்ன எடுத்திருப்போம்னா வால்யூம் ஆஃப் த கேஸ் வில் பி த கண்டெய்னர் வால்யூம்னு எடுத்திருப்போம். அதாவது மொத்த கண்டெய்னர் வால்யூமையும் நான் வச்சுக்கிடலாம் அப்படின்னு. அதாவது நான் ஒன்னு என்ன பண்றேன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு பெரிய குடோன் கொடுக்குறேன். ஆனா அங்கங்க என் பொருளை வச்சுக்கிட்டேன்னா நீங்க மொத்த கண்டெய்னரை நீங்க வந்து என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் த கேஸுக்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம்? வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர்னு எடுத்திருப்போம். நான் ஆனால் இண்டிவிஜுவல் வால்யூம் அங்கங்க கூட்டமா நின்றுக்குது. அப்புறம் எப்படி நான் ஒரு கேஸ் மாலிகுல் உள்ள புகுந்துது அப்படின்னா அந்த கேஸ் மாலிகுலால மொத்த வால்யூமை என்ஜாய் பண்ண முடியாது. அப்போ வால்யூம்ல கொஞ்சம் வால்யூமை கூட்டமா இருக்கிற மாலிகுல், ஒரு அட்ராக்ஷன்ல இருக்கிற மாலிகுல் வந்து என்ன ஆயிருது அப்படின்னா ஆக்குபை பண்ணிக்கிடுது. ஸோ அந்த வால்யூமை என்னால் நெக்லிஜிபிள்னு எடுத்துக்க முடியல. அதனாலதான் அங்க வால்யூம் கரெக்ஷன் ஃபேக்டர் மைனஸ்லையும் ப்ரெஷர் கரெக்ஷன் ஃபேக்டர் எக்ஸ்ட்ராவும் வருது வான் டெர் வால்ஸோட ரியல் கேஸ் ஈக்குவேஷன்ல. ஸோ P + A n² V², என்னங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ், V - NB கரெக்ஷன் ஃபேக்டர் வந்து இங்க NB, அங்க A n² V², that is equal to nRT. இப்போ நம்மளுக்கு பிரச்சனை என்னன்னா நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வால்யூம் ஆஃப் த கேஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன வரும், B வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து எனக்கு ஆன்சர் தெரியும்டா. ஆக்சுவலா B வந்து 4 × வால்யூம். ஆனா இந்த 4 எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் இல்லையா, அதை தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஆக்சுவலா B வந்து எதனாலனா மாலிகுல் பக்கத்துல இருக்கிறதுனாலன்னு சொல்லிட்டேன் இல்லையா. Bங்கிற கரெக்ஷன் ஃபேக்டர் எதனால வந்துச்சுன்னா ஒரு மாலிகுல் பக்கத்துல இருக்கிறதுனால. இப்போ நான் ஒரு ஆட்டமோ இல்ல ஒரு மாலிகுலோ எடுத்துக்கிறேன்டா.
அதோட ரேடியஸா ஆறுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தா அது என்ன செய்யுது, இன்னொரு மாலிகுலோட சேர்ந்து ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு பிக்கர் வால்யூம்க்கு போகுது. இந்த பிக்கர் வால்யூம்ல அதோட ரேடியஸ் என்னவா மாறுதுன்னு பாருங்களேன். பிக்கர் வால்யூம்ல அதோட ரேடியஸ், இப்ப நான் அதை இந்த கலர்ல காட்டுறேன். பிக்கர் வால்யூம்ல அதோட ரேடியஸ், ஆக்சுவலா ஸ்மாலர் வால்யூம்ல அதோட ரேடியஸ் இப்படி இருந்துச்சு. இப்ப இன்னொரு மாலிகுலோட சேர்ந்து கொலைட் பண்ணி ஒருவேளை பக்கத்துல நின்னுகிட்டே இருந்தது அப்படின்னா அந்த கொலேஷன் பண்ணும்போது பக்கத்துல இருக்கிற மாலிகுல் வந்து அதோட ரேடியஸையும் சேர்த்து கொலேஷன் டயாமீட்டரா கன்சிடர் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ அப்போ இப்போ நான் வால்யூமை எந்த இம்பாக்ட்ல எடுத்துக்கிடணும்னா கொலேஷன் டயாமீட்டர்ல எடுத்துக்கிடணும். ஸோ நான் வந்து கரெக்ஷன் ஃபேக்டர் வால்யூம் இருக்கு இல்லையா, அதை எப்படி எடுத்துக்க போறேன் அப்படின்னா 2/3 இன்ட்டு அவகேட்ரோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ், தட் இஸ் எத்தனை நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து கொலைட் ஆகுது, பை சிக்மா கியூப். இப்ப இந்த சிக்மாவுக்கு பதிலா வெறும் ஆர் மட்டும் போட்டிருந்தா எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனா இப்ப இந்த சிக்மாவுக்கு பதிலா என்ன ஆயிருதுன்னா 2r கியூப் வருது, தட் இஸ் n0 பை 2r. 2r சேர்ந்துருச்சு இல்லையா, 2 மாலிகுல் வந்து பக்கத்துல வந்துருச்சு. அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம், இண்டிவிஜுவல் வால்யூம் நெக்லிஜிபிள் சொன்னோம். ஆனா கூட்டமா நின்னுக்கிடுதுன்னா அங்க நம்ம ரேடியஸ் வந்து மாறுது. இப்ப பாருங்க, இதை நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 8 2 into 8 divided by 3 n0 pi r cube வரும். 4/3 pi r cube மட்டும் பொதுவா வெளியிடுங்க. 4/3 pi r cube அதை வச்சிட்டீங்கன்னா n0 தனியா இருக்கட்டும், 4 மட்டும் உள்ள கொண்டு வந்திருக்கீங்க இல்லையா, அப்ப வெளியே ஒரு 4 இருக்கும். ஸோ B will be equal to 4 volume of the individual molecule and then n0. அவ்வளவுதான்டா, இதுதான் ஆன்சர். சரி, இதை நான் ஏன் வந்து இவ்வளவு காம்ப்ளிகேட்டடா சொல்றேன் அப்படின்னா இதுல ரொம்ப ட்விஸ்டடா கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் இந்த கான்செப்டை கிளாரிட்டியோட படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும், சந்தோஷமா இருக்கும், நம்மளுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கொலேஷன் ஆகிறதுனால கொலேஷன் டயாமீட்டரோட இருக்கிற ஒரு வால்யூமை நம்ம இப்படிதான் கொடுக்கணும். அந்த வால்யூம்ல சிக்மாவுக்கு பதிலா 2r. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா சொல்லுங்க, அந்த இடத்துல திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஈவன் தான் நீங்க இந்த கொஸ்டினை வந்து உங்க பிசிக்ஸ் ஸ்டாஃப் கிட்ட கூட நீங்க கேளுங்க. இத எனக்கு உங்களுக்கு இதுல இன்னும் கிளாரிட்டி தேவை, ஏன்னா தேவைன்னா தட் இஸ் இப்ப நான் வந்து ஒரே கொஸ்டினையே 2-3 பேர்கிட்ட கேட்டேன் அப்படின்னா அவங்க 2-3 பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் சேர்ந்து எனக்கு ஒரு ஆளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது, which of the following has been arranged in order of increasing covalent character. ஸோ கோவலன்ட் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகிறது எப்படி அப்படின்னா இது எல்லாமே பாருங்க ஒரே ஃபேமிலி ஒரே பீரியட் மெம்பர்ஸ். ஸோ பொட்டாசியம், கால்சியம், அலுமினியம், போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம் இல்லையா, லித்தியம், சோடியம். ஓகே, ஒரே பீரியட் இல்லை, ரைட். சோடியத்தோட தான் அலுமினியம் வருது. எனிவே, ஸோ சின்னதாக என்ன ஆகும், தட் மீன்ஸ் ஆட்டம் வந்து சின்னதாக ஆகிறப்பையும் அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் கூடுறப்பையும் கோவலன்ட் கேரக்டர் அதிகமாகும். இப்ப SN-லையும் பாருங்களேன், SN ஈவன் தோ மெட்டலா இருந்தாலும் அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் அதிகமாச்சுன்னா 4+ ஆயிருச்சு. அதனால இது ஹைலி கோவலன்ட் இன் நேச்சர். எது, SnCl4. அப்ப ஏ ஆப்ஷன் வரும். நல்லா பாத்துக்கோங்கடா. தட் சைஸ் பெருசாச்சு அப்படின்னா, கேட்டையானோட சைஸ் பெருசாச்சு அப்படின்னா அதுக்கு எலக்ட்ரோபாசிட்டிவிட்டி அதிகமாயிரும். எலக்ட்ரோபாசிட்டிவிட்டினா நிறைய எலக்ட்ரானை கொடுக்கும், அப்போ அயானிக் கேரக்டர் அதிகமாகும். இதுதான் ஃபெஜான்ஸ் ரூல் சொல்லுது, அயானிக் கேரக்டர் அதிகமாகும். ஒருவேளை கேட்டையானோட சைஸ் சைஸ் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது கொடுத்த எலக்ட்ரானை திருப்பி வாங்க பார்க்கும், அப்போ கோவலன்ட் கேரக்டர் அதிகமாகும். ஸோ சார்ஜ் இதுக்கு தான் அதிகமா இருக்கு இல்லையா. எல்லாத்துலயுமே ஒரே ஆனையான்ங்கிறதுனால நான் ஆனையான் கம்பேரிசன் கொடுக்கல. சப்போஸ் ஃபெஜான்ஸ் ரூல் படி ஆனையான் கம்பேரிசன் பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்களா பாருங்க, நீங்களா பார்த்துட்டு எப்படி இருக்கும்னு திங்க் பண்ணி வைங்க. நான் வேணா ஃபெஜான்ஸ் ரூல் பேஸ்ல அடுத்த ஒரு கொஸ்டின் எடுத்து கேட்டையான் பேஸ்லயும் சரி ஆனையான் பேஸ்லயும் சரி இல்ல ஃபர்தர் வேற ஏதாவது பேஸ்லயும் இதே மாதிரி கோவலன்ட் கேரக்டர் அயானிக் கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஒரு கொஸ்டினை செலக்ட் பண்றேன். ஃபர்தர் மோர் அதுக்கு முன்னாடி நீங்க கான்செப்ட் கிளாரிஃபை பண்ணிருங்க. தேங்க்யூ.